ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னா, ஆபிரகாம் தன்னுடைய மகனாகி ஈசாக்க பலி செலுத்துறதுக்கு போயிட்டாரு. பலி செலுத்துறதுக்கு போய் கத்தியை வாங்கிட்டாரு. கத்தியை வாங்கினோன்னு ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல கத்திய போடாதப்பா, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். Now I know you fear God. இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் ஆறாம் தேசத்தை விட்டு, கல்தேயனுடைய தேசத்தை விட்டு அவன் வெளியே வந்த போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ல, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன். விருத்த சேதனம் பண்ணப்ப ஆண்டவர் சொல்லல, அல்லது இஸ்மவேலை துரத்தி விட்டப்ப ஆண்டவர் சொல்லல. ஆனால் கர்த்தர் எப்பொழுது ஒரு மனுஷனை பார்த்து இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லுகிறார் என்றால், தனக்கு பிரியமானதையும் எப்பொழுது அவன் பலிபீடத்தில் வைக்க நினைக்கிறானோ அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ராத்திரி வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு பிரியமானவைகளை தேவனுக்கு விட்டு கொடுக்க ஆயத்தமா இருங்க. If you want to fear God, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், if you want to fear God, give your Isaacs, lay your Isaacs on the altar. ஈசாக்கை பலிபீடத்தின் மேல வைக்க கற்றுக்கொள்ளுங்கள்.